பல ஆண்டுகளுக்கு முன்பு மெட்ராஸ் மாநிலம் என்று அழைக்கப்பட்ட காலம். அந்த பெயர் தமிழ் மக்களின் மனதில் சரியாக ஒட்டவில்லை. அப்போது சங்கரலிங்கனார் நாடார் என்பவர் உண்மையான தமிழ் பற்று கொண்ட வீரர். ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த அவருக்கு தமிழ் மொழியும் பண்பாடும் மீது பேரன்பு. நம்முடைய நாட்டின் பெயர் நம்முடைய மொழியைப் போல இருக்க வேண்டும் என்று அவர் எப்போதும் கூறுவார். ஒரு நாள் அவர் கிராமத்து குழந்தைகளை அழைத்து சொன்னார், பாப்பா, நம்ம நாட்டை தமிழ்நாடு என்று அழைக்க வேண்டும். அது நமக்கு பெருமை தரும். குழந்தைகள் கேட்டார்கள், தாத்தா, பெயர் மாற்றம் செய்ய நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? சங்கரலிங்கனார் சிரித்து, உண்மை நம்பிக்கையை பிடித்து கொண்டு நிமிர்ந்து நிற்பதே ஒரு போராட்டம் என்று கூறி தன்னுடைய கோரிக்கையை அமைதியான வழியில் எல்லோருக்கும் எடுத்துச் சொன்னார். பலரும் அவருக்கு ஆதரவு கொடுத்தனர். சங்கரலிங்கனாரின் உறுதியான மனமும் தமிழுக்கான மரியாதையும் மக்கள் மனத்தில் தீப்பொறியைப் போல பரவியது. அவருடைய தியாகமும் போராட்டமும் முடிவில் மெட்ராஸ் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று மாற்றப்பட்ட அந்த வரலாற்று நாளை உருவாக்கியது. குழந்தைகள் பெருமையுடன் சொன்னார்கள், தாத்தா, உங்கள் காரணத்தால் தான் நம்ம நாடு தமிழ்நாடு ஆனது. சங்கரலிங்கனார் மெதுவாக சிரித்து கூறினார், ஒரு மொழியை நேசிப்பது அந்த நிலத்தையே நேசிப்பதற்கு சமம் பாப்பா.